ரூபாய் நாணயங்கள் செல்லாது என பரவிய வதந்தியை நம்பி நாணயங்களை ஏற்காமல் வங்கி அதிகாரிகளே வாடிக்கையாளர்களை திருப்பி அனுப்பிய அவலம் சேலத்தில் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. பொதுவாக ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பான அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி அறிவிக்கிறது. இந்த அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் செயல்படுகின்றன. ஆனால் ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்று வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் உலவும் வதந்தியை நம்பி வங்கி அதிகாரிகளே வாடிக்கையாளர்களை அலைக்கழித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அமைந்துள்ள வங்கிகள் தங்களிடம் முதலீடு செய்ய வரும் வாடிக்கையாளர்களிடம் திடீரென ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்துவிட்டன. இதைத் தொடர்ந்து கடைகளிலும் நாணயங்கள் வாங்கப்படவில்லை. இதனால் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் சேலம் சன்னியாசிகுண்டு பகுதியை சேர்ந்த சிறு வியாபாரி சேகர் என்பவர் தனது உடல் முழுவதும் ரூபாய் நாணயங்களை கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். இப்படி கலெக்டர் பேட்டி கொடுக்குறாரு, ஆனால் டிவியில் இந்த கடையில் கொடுத்தா இந்த மாதிரி சொல்கிறாங்க, பேங்க்ல இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு மனு கொண்டு வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தேன். கலெக்டர் மனு வாங்கிட்டு பேங்க் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் வெள்ளிக்கிழமையே கூப்பிட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறோம்ப்பா, இன்னமேட்டு நாளையிலேருந்து வாங்கிக்குவாங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைக்கு நீங்கள் கொண்டு போய் அக்கௌண்ட்டில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லிட்டு பெட்டிஷனை கையில் வாங்கியிருக்காருங்க. நாளைக்கு கொண்டு போனால் தான் தெரியும் பேங்க்கில் வாங்கிக்கிறாங்களா என்னங்கிறது. ரூபாய் நாணயங்கள் செல்லும் என்று ரிசர்வ் வங்கியை அறிவித்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் பரவும் வதந்திகளை நம்பி வங்கி அதிகாரிகளே தன்னுடைய பணத்தை வாங்க மறுப்பதாக கூறி அவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பத் வதந்திகளை வங்கிகளை நம்புவது வேதனைக்குரியது என்றார். ரூபா நாணயம் செல்லும், பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம். பொதுமக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் தவறான தகவலை நம்பி தான் வீட்டில் இருக்கிற எல்லா நாணயத்தை வங்கியில் டெபாசிட் பண்ணும்போது அந்த பிரச்சனை வருது. பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த ரூபா நாணயம் நிச்சயமாக செல்லும். ரூபாய் நாணயங்கள் செல்லும் என்றும் அதனை வாங்க யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.